புதுசாக லான்ச் ஆயிருக்க ஐக்கியோட 13 ஒரு மாஸ்டர் எடிஷனை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஒன் வீடியோ பார்க்கலாம். ஓகே, நமக்கு எல்லாருக்கும் ஐக்யூனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஐக்யூனாலே ஒரு கேமிங் பேஸ்டு ஃபோன்ஸ் வந்து அதிகமாக வந்து லான்ச் பண்ணுற ஒரு பிராண்டு தான். விவோவோட சப் பிராண்டுன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து இப்போ இவங்க புதுசாக லான்ச் பண்ணியது வந்து பார்த்திங்கன்னா ஐக்யூவில் 13 என்ற இந்த ஒரு சூப்பரான ஒரு கேமிங் ஃபோன் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் BMW கூட வந்து நமக்கு கொலாபரேட் பண்ணியுமே வந்து ஒரே ஒரு மாடல் மட்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒயிட் கலரில் மட்டும் BMWவோட அந்த சைன் சின்னதாக போட்டிருக்கும், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. அண்ட் தென் பின்னாடி கேமரா பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல ஒரு ரெங்கி லைட் மாதிரி இருக்கும். ஸோ லைட் கண்டிப்பாக இருக்குது. ஸோ கேமராவை சுற்றி வந்து ஒரு நமக்கு ஃபோனில் வந்து வரும் இல்லையா, ஃபோன் கால் வர்றப்ப ஐக்யூவில் அந்தமாரி ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஒரு 2K 144 ஹெர்ட்ஸ்க்கான அல்ட்ரா சூப்பர் டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சிப்செட்டு ஐக்யூவினே தனியாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் 6150 mAh அல்ட்ரா தின்ஸ் ரொம்ப தின்னான ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஒரு வேப்பர் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஃப்ளோட்டிங் லைட் ஒன்று இருக்குன்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னன்றது உங்களுக்கு முன்னாடி சொல்கிறேன். அண்ட் தென் ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப், அது மட்டும் இல்லாமல் அது மூணுத்துக்குமே வந்து 50 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்த அந்த OnePlusஓட ஒரு 13 இருக்குது இல்லையா, அதில் வந்த மாடல் மாதிரி கிட்டத்தட்ட இருக்குது. அதாவது கேமராவோட ஸ்பெக்ஸை பார்த்த வரைக்கும், அதாவது நம்பர்ஸை பார்க்குறப்ப 15 மெகாபிக்சல்னு. அண்ட் தென் ஃபன் டச் OS 15 வந்து வருது. ஆண்ட்ராய்டுமே 15 வந்து நமக்கு பாக்ஸில் வந்துடும், அவுட் ஆஃப் தி பாக்ஸில். அண்ட் தென் நம்ம அந்த கேமராவோட சைடில் பெசல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரிப் லைட் இண்டிகேஷன் மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படின்னா, நம்ம சார்ஜ் பண்ணுறப்ப இல்லைனா வந்து மற்ற விஷயத்துக்கு கேமராவுக்கு எதுக்கு வேணுமோ நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது அந்தளவுக்கு யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, பார்க்குறதுக்கு லுக் வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். அண்ட் தென் நான் சொன்னேன் இல்லையா, ஒன்று மட்டும் வந்து BMW கூட வந்து இது பண்ணியிருக்காங்கன்ட்டு, அந்த ஒயிட் மட்டும்தான். மீது வரக்கூடிய இந்த ஆல்ஃபான்ற பிளாக்கும் அண்ட் தென் இன்னொன்று வரக்கூடிய இந்த கிரேவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு BMW எடிஷனில் வராது. அது எதுக்கு நமக்கு தேவைப்படாது. பட்டு அந்த கலர் ஆனால் நல்லாயிருக்கும் ஒயிட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் கேமராவில் நான் சொன்னாலே ஃப்ளோட்டிங் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்கன்ட்டு. அண்ட் தென் அது மூலிமா வந்து மெசேஜ் நோட்டிஃபிகேஷனு, அப்புறம் வந்து சார்ஜிங் அனிமேஷன்லாம் வந்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சில இதில் யூஸ் ஆகலாம். மேக்ஸிமம் ஐக்யூனாலே வந்து பார்த்திங்கன்னா கேமிங்க்கு தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நல்ல பட்ஜெட்டில் வந்து வர்ற ஃபோன் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து கேமிங் தான் பெர்ஃபார்மன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ புதுசாக வந்து ஒரு சிப்செட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸப்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து புதுசாக வந்து லான்ச் பண்ணாங்க இல்லையா, அந்த இயர்லியராக ஸ்னாப் ட்ராகனோட 8 எலைட் அப்படின்ட்டு. ஏற்கனவே வந்து 8 Gen 3 வந்து நமக்கு வந்து ரீசெண்டான சிப்பாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 8 எலைட்டு. இது மூலிமா வந்து 45% வந்து இன்க்ரீஸ் ஆகுதான். அது மட்டும் இல்லாமல் பவர் எஃபிஷியன்சியுமே வந்து நமக்கு 41% இன்க்ரீஸ் ஆகும். UFSஓட 4.1 யூஸ் பண்ணியிருக்காங்க. LPDDR5X அல்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 16+16 வந்து டெடிகேட்டட் மெமரி கார்ட்ஸ் வந்து அதுக்கு வந்து ரேம் இருக்குது. அண்ட் தென் இது வந்து ஐக்யூ இன்ஜின் வந்து, அதாவது இது வந்து லோ கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக ஒரு சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதான் வந்து இந்த Q2ன்ற ஐக்யூவோட யூனிக்கான ஒரு சிப்செட் இது. அண்ட் தென் நமக்கு டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு 2K அண்ட் தென் ஒரு 144 FPS ஒரு சூப்பரான கான்கரண்ட் டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமிங் ரெசல்யூஷனுக்கு நமக்கு டிஸ்பிளே கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால வேறு லெவலில் வந்துருக்கு. ஒரு PC லெவல் ரெசல்யூஷன் இருக்கிற மாதிரி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த Q2ன்ற சிப் இருக்கு இல்லையா, அந்த இன்ஜின் வந்து யூஸ் ஆகி நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் வாங்கி தருது. அண்டு ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் இது FPS வந்து பார்த்திங்கன்னா ஒரு 144 ஹெர்ட்ஸில் வந்து நம்ம கேம் பிளே இருக்கிறப்ப அல்ட்ரா HDலையுமே கேம் பிளே வந்து நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ கேம் பிளேயை பொறுத்த வரைக்கும் வந்து தரமாக இருக்க போகுது. அண்ட் தென் லைட்னிங் ஸ்பீட் ஸ்மூத் கண்ட்ரோலர் அந்த டிஸ்பிளேவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2K 144 ஹெர்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அல்ட்ரா ஐகேர் டிஸ்பிளே அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அதாவது ஃப்ரெண்ட்லியர் ஐஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது சொல்லுவாங்க. அண்ட் தென் இதில் வந்து Q10 லைட் அப்படின்ட்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட இதில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு ஸ்பெஷலான ஒரு இது இருக்கும். அண்ட் 6.82 இன்ச்சஸ் இருக்குது. அண்ட் 2K ரெசல்யூஷன் சொல்லியிருப்போம், 144 ஹெர்ட்ஸு. அண்ட் தென் 510 PPI வந்து இருக்குது. அண்ட் தென் லோ டிம்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 2595 ஹெர்ட்ஸ் இருக்குது. அண்ட் தென் 80லேயுமே பார்த்துக்கலாம். அண்ட் தென் பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 1800 நெட்ஸு. LTPயும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பெசல்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக வந்து தெரியல. ஸோ நல்ல ஒரு தின்னான பெசல்ஸ் தான் இருக்குது. அண்டு இவங்க சில சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து வாங்கியிருக்காங்க இந்த டிஸ்பிளேவுக்கு. ஒரு 4 லேயர் ஆஃப் டிஸ்பிளேஸில் அட்டாச்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து விஷனை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்கேன்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் நம்ம இப்போ வந்து பவர் கண்ட்ரோல்ஸ் பார்ப்போம்.
ஓகேவா. மாஸ்டர் டச் வந்து ரெடியூஸ் பண்ணுமா, தென் டச் கண்ட்ரோல்ஸில் மிஸ்டச் ஆகாமல் தடுக்கிறதுக்கு அந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா சிலது வந்து இருக்குது. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரில் வந்து அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. 3D அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஸோ எங்கே வச்சாலும் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக வந்து அது வந்து மேட்ச் பண்ணிக்கும். ஸோ ஈஸியாக வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து டிடெக்ட் பண்ணிக்கும். மோர் ப்ரைவசியுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. அண்ட் ஐபி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 2 சர்டிஃபிகேட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா IP68 அண்ட் 69. ஸோ ரெண்டுமே வந்து பெஸ்ட்டு தான். ஸோ வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. நெக்ஸ்ட் இதோட பேட்டரிக்கு வரும். பேட்டரி பொறுத்த வரைக்கும் 6150 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 2 பேட்டரி இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேமர்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா சார்ஜ் இல்லாதப்போ சார்ஜ் பண்ணிட்டு விளாடுவோம். ஸோ அந்த டைமில் என்ன ஆகும்னா பைபாஸ் சார்ஜிங் வந்து ஆகும். ஸோ இந்த ஒரு டெக்னாலஜி தான் இது. ஸோ 2 பேட்டரி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் ஃபோனோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 7.99 mm இருக்குது. அண்ட் வெயிட் பொறுத்த வரைக்கும் ஒரு 207 கிராம்ஸ் 210 கிராம்ஸ்னு வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு இருக்குது. நம்ம இப்போ பேட்ரி சார்ஜ் பண்ணிட்டு வந்து யூஸ் பண்ணுறப்ப கேம் விளாட்றோன்னா ஒரு 6.8 hours வந்து வருதான். அண்டு வீடியோஸ் ப்ளே பண்ணுறோன்றப்ப ஒரு 19 hours வந்து வரும். அண்டு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறோன்றப்ப 92 hours வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 120 Hz ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ 14 minutesல நமக்கு வந்து 50%, 30 minutesல வந்து நமக்கு 100% ஆகிடும். அண்டு 80% கெப்பாசிட்டியில் அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் டியூன் அப் பண்ணி ஸோ ஆஃப் பண்ணிக்கும். நம்ம 100% மேலே போச்சுன்னா அதுவே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் தான். ஒரு ஸ்டேபிளான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட்டை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரேம் ட்ராப் ஆகாது. ஸோ நல்ல ஒரு கேம் ப்ளே வந்து நமக்கு கிடைக்கும். என்ன தான் வந்து நமக்கு 1 to 120 Hz வந்து நமக்கு அடாப்டிவ் வந்து இருந்தாலும், இது போல் கேமிங் மோட்டார்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறப்ப தான் வந்து நமக்கு வந்து கேமிங் வைப்ரேஷனோட நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் 20 ms வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிலே வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. 400 Hz வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து சிஸ்டமேட்டிக் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏர்பீஸில் ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடாக இருக்கும். அண்ட் தென் கூலிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 7K அல்ட்ரா விசி கூலிங்குமே ஸோ வேப்பர் கூலிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இது மூலிமா நமக்கு வந்து ஒரு 70%க்கான இப்போ டெம்பரேச்சர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 12 வந்துச்சு இல்லையா, அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 70% வந்து கூலிங் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. 2 degree Celsius வரைக்கும் ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான், 26% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். இதை வந்து நமக்கு வந்து ஐக்யூவில் வந்து கம்பேர் பண்ணதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சைடில் ஃபுல்லாக வந்து மெட்டல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. NFC-க்குமே சரி. ஸோ சிக்னலை ரிசீவ் பண்ணுறதுக்காக மட்டுமே சைடில் வந்து மெட்டல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அன்இன்ட்ரப்டட் சிக்னல்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ பேண்ட்விட்ஸுமே 5Gக்கு நல்லா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெட்வொர்க் இஷ்யூ எதுவுமே இருக்காது. அண்ட் தென் விவோ ஃப்ளாக்ஷிப் சோனி சென்சார் ஒன்று, அண்ட் தென் இமேஜினேஷன் அல்காரிதம் ஒன்று, டெக்ஸ்சர் கலர் மோட் அப்படின்ட்டு 3 கேமராவுக்கும் தனித்தனி பேர் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 50 மெகாபிக்சலுக்கான IMXோட 921 VCS ட்ரூ கலர் கேமரா. இது ட்ரூ கலர் கேமரா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 50 மெகாபிக்சல் சோனியோட டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 1.5 அப்பச்சர் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. 4X வந்து நமக்கு ஜூம் பண்ணி வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஜூம் பண்ணி எடுக்கக்கூடிய ஃபோட்டேஜஸ்மே நல்லா வந்து குவாலிட்டியில் வந்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே நல்ல ஒரு அப்பச்சர் ரேட் இருக்குது. 2.76 வந்து கொடுத்துருக்காங்க. 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நல்ல ஒரு அவுட்புட்ஸ் வந்து நல்லா வந்துருக்கும். கேமராவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதோட அவுட்புட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நைட் மோடில் எடுத்துருக்கிறது நைஸ் 2.2 அப்படின்னு ஒன்று வந்து இதில் ஒர்க் ஆகுது. இன்ஜின் இது பின்னாடி இமேஜ் இன்ஜினில் அது மூலிமா வந்து நைட் டைமில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸுமே கொஞ்சம் லைட் இன்க்ரீஸ் பண்ணி நல்லா வந்து அவுட்புட்ஸ் வந்து கிடைக்கிது. அண்ட் ஐக்யூவில் பெருசாக வந்து மேஜராக இஷ்யூன்னு பார்த்திங்கன்னா போர்ட்ரேட் எடுக்கிறப்ப ஒரு ஃபேஸ் டிடெக்ட் ஆகிடும், இன்னொரு ஃபேஸ் டிடெக்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ இது போல் பிரச்சனை இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஃபோக்கஸ் போர்ட்ரேட் அப்படின்ட்டு ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 35 mmல வந்து எடுக்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 50 mm அண்ட் தென் 100 mmல ஒன்று வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபோட்டோ கிளியாரிட்டி வந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் ரியல் டைமில் அந்தளவுக்கு கிடைக்காது. பட் சொல்லுவாங்க இது ஸ்ட்ரீட்டில் எடுத்த சில ஃபோட்டோஸ் தான். ஸோ ஓகே, இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோ அவுட்புட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏஐ சொல்லியிருக்கோம் இல்லையா, ஏஐ பொறுத்த வரைக்கும் ஏஐ இரேசர் ஒன்று எடுத்துருப்பாங்க. அண்ட் என்ஹான்ஸ் பண்ணுறது ஒன்று, அண்ட் தென் டாக்குமெண்ட்டை ரைட் பண்ணுறது ஒன்று, அண்ட் லைவ் கட் அவுட் ஒன்று இருக்குது. இது ஒரு பெஸ்ட்டான ஃபீச்சர் தான். நம்ம ஸ்டிக்கர்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணுவோம் இல்லையா, அது போல் வந்து இப்போ ஒரு இமேஜ் எடுத்துட்டோன்னா அதில் எந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ
அந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம கிளிக் பண்ணுறத ஸ்டிக்கராக மாற்றிடும். ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் சரி எதில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு அசிஸ்டண்ட் கூகுள் அசிஸ்டன்ஸ் இருக்கும். இது ஸ்க்ரீன் அதாவது ஃபோட்டோ எடுத்து சர்ச் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃபன் டச்சோட ஓஎஸ் வந்து 15 கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய பர்சனலைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும். என்னென்னா நம்மளால் வந்து வால்பேப்பர்ஸ் வந்து லைவ் வால்பேப்பர்ஸ் வந்து வச்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளால் கஸ்டமைஸ்டு வால்பேப்பர்ஸுமே வந்து செட் பண்ணிக்க முடியும். அந்த டைம் சேஞ்ச் பண்ணுறது நமக்கு ஏற்ற ஃபாண்ட்டில், அப்புறம் என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வேணுமோ, விண்டேஜஸ் வேணுமோ அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் சில ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் நமக்கு இந்த அனிமேஷன்ஸ்லேயும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்களாம். அதில் இப்போ ஐக்யூ யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கும். ஒரு மினிமமான ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன்ஸ் தான் இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய கொடுத்துருக்காங்களாம். அண்ட் லைட்னிங் ஸ்பீட் இன்ஜின் 20% ஃபாஸ்டர் ஸ்டார்ட் அப் ரெஸ்பான்ஸ். ஸோ ஃபாஸ்ட்டான ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வெதர் ரிப்போர்ட்டு அதெல்லாமே வந்து நார்மலாக வரது. ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் இன் 60 மந்த் அப்படின்றாங்க. 60 மந்த்னால் ஒரு 5 இயர்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. அது ஏன் 5 இயர்ஸ்னு சொல்கிறாங்கன்னு தெரில. நெக்ஸ்ட்டு நம்ம விண்டோஸ் கூட வந்து பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரீன் கேப்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில ஃபீச்சர்ஸ் வந்து அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாஸ்டர் எடிஷன் ஒன்று இருக்குது, இன்சைட் அப்படின்ட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா IQ 13ல் அந்த ஒயிட் கலருக்கு மட்டும்தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ மற்றபடி பிளாக்குக்கும் சரி கிரேக்கும் சரி அதை வந்து அவங்க கொடுக்குறதில்ல. அண்ட் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் லான்ச் ஆகிருந்தால் நான் வந்து லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அது மூலிமா நீங்கள் கிளிக் பண்ணி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து இந்த ஃபோனோட அவுட்லுக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு நல்ல யூனிக்காக இருக்குது. அண்டு கண்டிப்பாக வந்து ஒருத்தராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பெஸ்ட்டான ஃப்ளாக்ஷிப் ஃபோனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கேமிங் லவருக்குலாம் கண்டிப்பாக அந்த ஃபோனை வந்து பெரிய ரீச்சை கொடுக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய்.